இன்றைக்கு இந்திய அரசியலின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த காமராஜரின் அரசியல் முதிர்ச்சி எப்படி ஒரு பொற்கால ஆட்சிக்கு வித்திட்டது என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1954 ராஜாஜியின் குலக்கல்வி திட்டத்திற்கு தமிழகமெங்கும் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. வேறு வழியின்றி ராஜாஜி முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். அப்போது அடுத்த முதலமைச்சர் யார்? காங்கிரஸ் கட்சிக்குள் பல பெயர்கள் பேசப்பட்டாலும் மக்களின் குரல் ஒரே ஒருவரைத்தான் சுட்டிக்காட்டியது. அது காமராஜர். அவர் கட்சிக்குள் மிகப்பெரிய செல்வாக்கு கொண்டிருந்தார். நினைத்திருந்தால் உடனே முதல்வராக இருக்கலாம். ஆனால் அவர் அவ்வளவு எளிதில் ஒப்புக்கொள்ளவில்லை. பதவிக்கு ஆசைப்படாமல் தான் தலைமை பொறுப்பை ஏற்க சரியான தருணம் தானா என்று ஆழமாக சிந்தித்தார். காமராஜரின் இந்த தயக்கம் மூத்த தலைவர்களை சிந்திக்க வைத்தது. வேறு வழியின்றி தந்தை பெரியார், பத்திரிகை அதிபர் வரதராஜன் நாயுடு உள்ளிட்ட பல மூத்த தலைவர்கள் காமராஜரை நேரில் சந்தித்து நீங்கள் கட்டாயம் முதல்வர் பதவியை ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். காமராஜர் ஏற்றுக்கொண்டது வெறும் பதவி இல்லை, அது மக்களின் நலனுக்கான பொறுப்பு. இங்கேதான் அவருடைய அரசியல் முதிர்ச்சி வெளிப்பட்டது. அவருக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட பொது நோக்கம்தான் முக்கியம். தன்னை எதிர்த்தவர்கள் என்று பாராமல் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சியை தனது நோக்கம் என்று அவர் உறுதியாக நம்பினார். முதலமைச்சராக பதவியேற்றவுடன் காமராஜர் முதலில் செய்த வரலாற்று சாதனை என்ன தெரியுமா? ராஜாஜியால் மூடப்பட்ட 6000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை அவர் மீண்டும் திறந்தார். கல்வி திட்டத்தில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கல்வியை அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக மாற்றினார். இலவச கல்வி மற்றும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதிகாரம் கிடைத்தும் அதை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் தமிழகத்தின் எதிர்கால தூண்களான குழந்தைகளுக்காக செலவழித்தார். அதிகாரத்திற்காக போராடாமல் மக்களுக்காக பொறுப்பேற்று செயல்பட்டதுதான் காமராஜரின் அரசியல் முதிர்ச்சி. பதவிக்கு ஆசைப்படாதவன் ஒருவன் இருந்தால் அவனை தேடி பதவி வரும் என்பார்கள். அது காமராஜருக்கு அப்படியே பொருந்தியது. அவரின் வாழ்க்கை பதவி என்பது அலங்காரம் அல்ல, அது ஒரு பொறுப்பு என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் ஒரு தலைவன் தனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பொது நலனுக்காக எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணம். காமராஜரின் இந்த அரிய அரசியல் முதிர்ச்சி பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொலியை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவத்துடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.